ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன வீடியோனா, சென்னையில் டிடிவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் இந்த 79வது சுதந்திர தினத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா, இந்த வலைதளங்களில் உடம்பை நிர்வாணமாக காமிச்சு காசு சம்பாதிக்கிற பொண்ணு. அதாவது ஒரு விபச்சாரி ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஸ்கூல் பசங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அள்ளி தெளிக்க சொல்லியிருக்கிறானுங்க. அதுவும் நல்லா தெளிச்சு விட்டுருக்குது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை. சரியா? இப்போ வந்து இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, இந்த பொண்ணை வந்து இது கூப்பிட்ருக்குறாங்க, இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி இந்த தர்பூசணி கம்யூனிட்டி, அப்புறம் இன்னும் கிரிஞ்சு கம்யூனிட்டிங்க நிறைய பேரை இந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் இந்த இந்த ஒருத்தன் மணியா, அவன்லாம் யாருன்னு தெரில எனக்கு. இருந்தாலும் அந்த நியூஸ் இது பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இன்னொரு பையனா பொண்ணான்னு தெரில, கருமம் தாவணி கட்டிட்டு வேஷமா இல்லை அது நிஜமாகவே பொண்ணா எனக்கு நான் அதெல்லாம் அவ்வளோ பார்க்குறதில்ல. ஏதோ ஒன்று கருமம். சரி, இவங்களெல்லாம் அவங்க அவங்க அவங்களுடைய வீடியோஸ் இது போடுறாங்க. அவங்கள பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல. அவங்களுடைய திறமை அப்படின்ட்டு அவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க. அது வரைக்கும் ஃபைன். ஆனால் அவங்கள இந்த மாதிரி ஆளுங்களை சரி உடம்பை காட்டா திறமை, நல்லா திறமையாக எல்லா வேலையும் பார்க்கும் போல இருக்குது. சரி, திறமை தானே, சரி வச்சுக்கிட்டோம். நான் கேட்குறது என்னென்னா, அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அவன் சேனலில் அவன் போடுறான். ஓகே, இந்த ஸ்கூலு காலேஜு இவங்களில் போய் கூப்பிட்றாங்களே அப்படின்னு எனக்கும் ஆரம்பத்தில் சரியான கோவம்லாம் இருந்துச்சு. என்னடா இவனுங்க காலேஜு, இவனுங்கெல்லாம் ஒருத்தன் காமெடி பண்ணுறான், அவன் இதோ இறந்துட்டான பையன் ராகுல் டிக்கி, அவனெல்லாம் ஏதோ காலேஜில் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு அப்போலாம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவன் காமெடி பண்ணுறான். சரி ஓகே, அவனோட சேனலில் அவன் காமெடி பண்ணுறான். டப்பிங் தனியாக ஒன்றும் பெருசாக இது இல்லை. அதாவது அவனே காமெடி க்ரியேட் பண்ணி அதை பண்ணால் இன்னும் திறமையாக இருக்கலாம். நல்லா நடிப்பான் அந்த பையன். டான்ஸ்லாம் நல்லா ஆடுவான். கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஏரியா பையன் தான். அங்கே ஈரோட்டில் இருக்கும்போது நேரில் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் அந்த பையன் இறந்த பிறகு தான் எனக்கு அவனை பற்றி தெரியும். நல்ல பையன் தான். சரி, திறமையான பையன் தான். பட் இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறது எந்த திறமைன்னா, ஓன் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை அந்த திறமையை சொல்கிறேன் நான். அவன் அந்த டப் ஸ்மாஷ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான், காமெடியாக நடிச்சிட்டு இருந்தான். ஓகே, அது வரைக்கும் ஓகே தான். பட் இவனுங்க இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இவனுங்கள்லாம் எது கூப்பிட்றானுங்க? எனக்கு அது வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய எரிச்சலாக தான் இருந்தது. என்னடா இது செக் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ வரைக்கும் நிறைய சேனல்ஸ் அதை பற்றி பேசி தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்னு இவங்களை வந்து கூப்பிட்றாங்க, இவங்க என்ன அப்படி சாதிச்சிட்டாங்க அப்படின்லாம் நிறையா கேட்குறாங்க. அப்போ அதுக்குன்ட்டு அந்த அவங்கள திட்டுறதோ அவங்கள வந்து வசப்பாடுறதோ தேவையில்லை. அது அவனுடைய திறமை, அவனுடைய தனிப்பட்ட விஷயம். போயிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலேஜ் ஸ்கூலு இவங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிறதான் இங்கே வைக்கிற பாயிண்ட். நான் மெயினாக வச்ச பாயிண்ட் அதுதான். எனக்கும் அப்படி தான் ஆரம்பத்தில் தோணுச்சு. அதுக்கப்புறம் நாட்டில் மற்ற நியூஸ் டெய்லி நியூஸ் வருது இல்லையா, இதெல்லாம் கேட்கும்போது மற்ற சேனல்லாம் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய போலீஸ்காரங்க, ஜட்ஜுங்க, அப்படி பெரிய பதவியில் இருக்கிறவங்க, இவங்கள தான் வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுவாங்க. ஆமாம், அதெல்லாம் முன்னாடி நடந்தது தான். ஆனால் அப்போ வந்து தெரியலை மக்களுக்கு. அப்போ அதிகமாக சோஷியல் மீடியா கிடையாது. அதனால் வந்து மக்களுக்கு தெரியலை, உண்மை தெரியலை. இப்போ சோஷியல் மீடியா அதிகம் இருக்குது. டக்குன்னு நியூஸ் வந்துடுது. அதனால் எல்லாருக்கும் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, ஒரு போலீஸ் ஆகட்டும், சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் போலீஸ் ஆகட்டும், அரசாங்க ஜட்ஜ் ஆகட்டும், ஒரு பெரிய நீதிபதி, நீதிமான் ஆகட்டும், கருமம் மற்ற அரசியல்வாதி ஆகட்டும், யார் வேணா ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பதவியும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கு இவங்களால் என்ன நல்லது நடந்திருக்கு முன்னாடி தெரியல. இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் தெரியுது. ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்காமல் நிறைய கேஸ் இருக்குது. பணம் இருந்தால் ஒரு இது, பணம் இல்லாதவங்களாம் ஒரு கவனிப்பு. தேவையில்லாமல் ஒன்றும் தெரியாத அப்பாவிங்களெலாம் அடித்து கொள்கிறாங்க, கூப்பிட்டு போய் லாக்கப்பில். அப்படியும் சில போலீஸ்காரங்க இருக்காங்க. ஏதோ 1-2 போலீஸ் நல்லவங்க இருப்பாங்க. அதுக்காக எல்லா போலீஸையும் குறை சொல்லணுமா அப்படின்னா குறை சொல்லணும் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஏதோ 1-2 பேர் இருக்கான்றதுக்காக மீதி அப்படியே எல்லாம் விட்டுற முடியுமா? குறை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு மேலே வந்து கோர்ட்டு ஜட்ஜு. இப்போது இதெல்லாம் இந்த ரவுடிசம் பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, கூலிப்படை, கொலை முயற்சி அப்படின்னு எந்த கொலை பண்ணுறவன் எல்லாம் நியூஸ் வரும்போது பார்த்தா இவன் மேலே ஏற்கனவே 12 கொலை கேஸ் இருக்குது, பல ஸ்டேஷனில் வழக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, போய் பிடிச்சிட்டாங்களாம். அது வந்து நியூஸ். பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, அது வரைக்கும் தான் நியூஸு. அதுக்கப்புறம் அவன் 2 நாளில் வெளில வரானா, 3 நாளில் வெளில வரானா, ஜாமீன் வாங்கிட்டு வரானா, யாருக்கும் தெரியாது. அப்போது கொடூரமாக கொலை பண்ணுறவன், கொடூரமாக கொலை பண்ணுறவனுங்க
ரொம்ப சித்திரவதை பண்ணி அப்படி கொலை பண்ணுறவங்க இவனுங்களாம். அவனுங்களே நினச்சாலும் திருந்த முடியாது. திருந்த முடியாதுன்னா தண்டனை கிடையாது, அதனால் திருந்த மாட்டாங்க, திருந்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ஜாலியாக ஜாமீனில் வந்து ஜாலியாக அதோ இப்போ ஆந்திராவில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அவனுடைய குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அவன் ஜாடையில் இல்லைன்னு அந்த குழந்தைய அடித்து தாரையில் அடித்து செவுத்தில் அடித்து கொன்னான் பிறந்த குழந்தைய. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா அவங்களுடைய மாற்றுத்திறனாளி அண்ணன், கைகால் நடக்க முடியாது, இது கைகால் இது இல்லை, அவன் தங்கச்சி, வேறு 3 பேர் கொலை பண்ணியிருக்கான். அவங்க 3 பேரையும் அதுக்கு அடுத்து தான் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அப்போ வந்து மறுபடியும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவன் இதெல்லாம் ஒரு குறைவான நேரத்தில் தான், ஒரு வருஷம், ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே 4 கொலை பண்ணியிருக்கான். சவால் வேறு விட்டு போகிறான் அரசு பண்ணும்போது. நான் ஜாமீனில் வெளில வந்து 4வது கொலை ஒன்று பண்ணுவேன், 4வது கொலை 5வது கொலை ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான். போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க, சத்தம் போட்டு சவால் விட்டு போகிறான். ஜாமீனில் வெளில விழுந்து ஒன்று கொலை பண்ண வேண்டி அப்படின்னு சத்தம் போட்டு போயிட்டுருக்கான். அப்போது இந்த மாதிரி கொடூரமாக, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அவனை கூட அந்த சொத்துக்காக அவங்க பையனையும் கொண்டான், அவனுடைய பையன் கொண்டான். நியூஸ் இருக்குது, ஒரு 3 வாரம் முன்னாடி தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஜாமீனில் வந்து கொலை பண்ணுறது, ஜாமீனில் வந்து கொலை பண்ணுறது. அப்போ இவனுக்கு ஜாமீன் கொடுக்குறவன் அவன். இப்போது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிள் லாஜிக். நான் கேட்குறேன், ஒரு இடத்துல கடன் வாங்குற, ஒரு 50,000 ரூபா வட்டிக்கு வாங்குற, நீ போய்ட்டு வாங்குற, உனக்கு ஜாமீன் போடுறவன் இல்லை நான் வாங்குறேன், ஒரு 50,000 ரூபா, 50,000 ரூபா கூட வேணாம், ஒரு 1000 ரூபா வச்சுக்க, 1000 ரூபா கூட வேணாம், ஒரு 100 ரூபா வச்சுக்க, 100 ரூபா அதை கூட தேவையில்லை, ஒரு 50 ரூபா வச்சுக்க, 50 ரூபா வச்சு நான் வந்து கடன் வாங்குறேன், உன்னை கூப்பிட்டு போய் ஜாமீன் கையெழுத்து, நீ போடுற ஜாமீன் கையெழுத்து, நான் வந்து அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு நான் திருப்பி கட்டலை, நான் வெளியூர் போயிட்டேன், இல்லை எங்கேயோ போயிட்டேன், அதை மறந்துட்டேன், இல்லை கட்ட முடியல, வேணுனே கட்டலை, ஏதோ ஒன்று, நான் வெளில போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுவான் அந்த கடங்காரன்? ஜாமீன் போட்ட உன்னை தூக்குவானா மாட்டானா? உன்னை நாக்கா பிடுங்குற மாதிரி கேட்பானா மாட்டானா? ஏன்டா தாயோலி, உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்தியா, அவன் ஓடிட்டான்டா, நீ தாண்டா கட்டணும் கேட்பானா மாட்டானா? அப்போ கொடூரமாக கொலை பண்ணுறவங்களுக்குலாம் ஜாமீன் கொடுக்குறவன் என்ன சொல்லணும்? இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நான் அதுக்காக பெரியவங்களெலாம் திட்ட மாட்டேன், நான் பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன். சொல்லுங்கள், திட்டக்கூடாது, யாரும் வந்து திட்டக்கூடாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவனுங்களை சமுதாயத்துக்கே கேடு 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 கட்ட கேடான இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆகிட்டோம். கிரிஞ்சு கம்னாடிங்க இவனுங்களை கூப்பிட்டுடலாம். அதுக்கு இது எவ்வளோ மேல் அப்படின்ற ஒரு மன நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ தானே இந்த நாய் பெருநாய்களை பிடிச்சி கொள்வது அடைக்கிறது அப்படிலாம் பேசுனதுக்கப்புறம் தானே மக்களுக்கு கொஞ்சம் விவரம் வருது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பொதுமக்களுடைய வரி பணத்திலேருந்து கோடி லட்சம் கோடி கணக்கில் சம்பளம். ஆனால் பொதுமக்களுக்கு இவங்க வேலை செய்யலை. யார் வேணால் கேட்டுக்குங்க, அவங்கக்கிட்ட கேட்டாலும் ஆமாம் நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஸோ அதுங்களை கூப்பிட்றதுங்களுக்கு இதுங்களையே கூப்பிட்டுடலாம், எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய்.